மாதிரி சோகால்டு நடுநிலை இந்துன்னு தன்னைத்தானே நினைத்து கொண்டிருக்கிற இளிச்சவாய இந்துக்களுடைய மனநிலையை நான் சொல்றேன். இன்னைக்கு திருவேற்காடு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர அதே மாதேஷ் நாளைக்கு அந்த திருவேற்காடு கோவிலுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாம வெக்கம் கூச்சம் மானம் எதுவுமே இல்லாம காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருவீங்க. உங்க தெரு முக்குல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், டெய்லி கும்பிட்டு இருப்பீங்க. அந்த கோயிலை இடிப்பாங்க. அந்த கோயில் ஏங்க எத்தனை கோயிலுங்க தமிழ்நாட்டில் இடிக்கப்பட்டிருக்கேன்? என்ன நடந்தாங்க நீங்களா தெரிஞ்சீங்க? அறநிலையத்துறை அந்த ரெக்கார்ட்ல இருந்து 6000 கோயில் காணாம போயிருக்கு. கோயிலுக்குலாம் ஒன்னும் ஆகாது சார். என்ன நடந்தா தெரிஞ்சீங்க நீங்க? உங்க கோயில் உங்க தெரு முக்குல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், டெய்லி போய் கும்பிடுவீங்க. எனக்கு அதை கூடு, இதை கூடு, வேலை கூடு, ப்ரமோஷன் கூடு, இன்கிரிமெண்ட் கூடு, எல்லாத்தையும் கேட்பீங்க. அந்த கோயில் இடிக்கப்படும் போது அப்படியே பைக்கை கூட சைட் ஸ்டாண்ட் போட கூட நிறுத்தாம பேசாம வந்துட்டே இருப்பீங்க. உங்க அலுவலகத்துக்கு நீங்க இப்படி ஒண்ணும் தமிழ்நாட்டுல நடக்காது சார். அதேஷ் நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த பேசிட்டு இருக்கேன். நடக்க போகுதுன்னு சொல்லி நான் பயமுறுத்தல. இந்த தமிழகத்துல 60 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த பேசுறேன். நீங்க பைக்கு நிப்பாட்டிட்டு நின்று ஏங்க இடிக்கிறீங்கன்னு கூட கேட்க மாட்டீங்க. உங்க அலுவலகத்துக்கு வந்துருவீங்க. ஆனா அந்த கோவில் இடிக்கப்படுற நேரத்துல அங்க 4 இந்து மணிக்காரங்க நின்று கத்திட்டு இருப்பான், 4 பிஜேபி காரங்க நின்று கத்திட்டு இருப்பான். அவன் தான் இன்னைக்கு உயிரை கொடுத்து உங்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து வச்சுட்டு இருக்கான். உயிரை கொடுத்துனா உண்மையிலேயே உயிரை நூற்றுக்கணக்கான பேருடைய உயிரை நாங்க இழந்திருக்கோம்.